இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழக அரசியல்ல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போறாரா அப்படிங்கிறது தான். சமீபத்துல நடந்த பாமிகா பொதுக்குழு கூட்டத்துல ஐயா ராமதாஸ் ஒரு பேட்டி கொடுத்தார். வெற்றி கூட்டணி அமையும், நான் சொல்றதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, கூட்டணி விஷயத்துல பாமகவுல ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் இறுதி முடிவு எடுப்பார். ஆனா இந்த முடிவுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு. அந்த கூட்டத்துல பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இது ஐயா ராமதாஸோட மனசுல என்ன இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுது. கடந்த 2011 தேர்தலில் பாமக அதிமுகவோட கூட்டணி வச்சு பல இடங்கள்ல ஜெயிச்சது. அது அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. ஆனா 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சு ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியலை. இந்த அனுபவமும் அதிமுகவை நோக்கி அவங்கள தள்ளி இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி பத்தி வெளிப்படையா எதுவும் பேசல. ஆனா அதிமுகவுக்கும் பாமகவோட பலம் தெரியும். வட மாவட்டங்கள்ல இருக்கிற பாமகவோட ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். அன்புமணி ராமதாஸ் அண்ணன் தனித்து போட்டியிடணும்னு விரும்புறதா சொல்றாங்க. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணிக்குள்ள போனாதான் தேர்தல் வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறார். ஆக இந்த அரசியல் நகர்வுகளை பார்த்தா பாமக மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.